Dear viewers, this is a timetable for the 10th, 11th, and 12th, from 6th to 12th, the quarterly examination. காலாண்டு தேர்வுக்கான பாட அட்டவணையை கொடுத்துருக்காங்க. இதில் இது 6th to 9th. 15ஆம் தேதி அவங்களுக்கு தமிழ் பரீட்சை, 14ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன், 14ஆம் தேதி வரிசையாக எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. This is for the 6th to 9th. The exam starts on 15th and ends on 26th. எல்லாத்துக்கும் லீவ் இருக்கா? ஒரு தமிழ் பரீட்சைக்கு அப்புறம் 15ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போ ஒரு நாள் லீவ் மாதிரி வச்சுக்கிட்டா இங்கிலீஷ் இருக்குது. ஒரு நாள் லீவ் மாதிரி விட்டு 14ஆம் தேதி புதன்கிழமை இங்கிலீஷு, அப்புறம் ஆப்ஷனல் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் சோசியல் சயின்ஸு இதுதான் கொடுத்துருக்காங்க. when we go to the SSLC timetable, that is 10th-க்கு 10th-க்கும் 15ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. திங்கக்கிழமை 15th, that is next week. 15ஆம் தேதி தமிழ், ஒரு நாள் லீவ் கொடுத்து 14ஆம் தேதி புதன்கிழமை இங்கிலீஷு, ஒரு நாள் கேப் கொடுத்து 22ஆம் தேதி மேக்ஸ், ஒரு நாள் கேப் கொடுத்து சயின்ஸ் 26. எல்லாத்துக்குமே ஒரு நாள் கேப் இருக்குது. 10th standards timetable has been spaced fairly well. நன்று நியாயப்படி அதை ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதே இங்கிலீஷை 11th-க்கு தான் லீவ் கொடுக்குறதில்ல. 10ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. தட் இஸ் ஆன் வெட்னஸ்டே. வெட்னஸ்டே தமிழ், 11ஆம் தேதி இங்கிலீஷ் மறுநாள், அப்புறமா திங்கக்கிழமை பயாலஜி, 17ஆம் தேதி புதன்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ், 13ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, 19ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, 22 ஃபிசிக்ஸ். அவங்க லீவு எத்தனை நாள் இருக்குன்னா 11th-க்கு 20, 21 2 நாள் லீவ் இருக்குது. அதே மாதிரி 23, 24 2 நாள் லீவ் விட்டு மேக்ஸ். இதுவரையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். வை சச் அன்ஃபேர், நியாயமற்ற ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸாக இருக்குது. இங்கிலீஷும் ஈக்குவலி டஃப் அஸ் மேத்தமெட்டிக்ஸ், பட் தே டோன்ட் ரியலைஸ் தட். அண்ட் தென் வி கோ டு 12th standard. 11ஆம் தேதிக்கு பரீட்சை மதியம் 1:45. இது மார்னிங், 12th-க்கு மார்னிங் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி தமிழ், 11ஆம் தேதி இங்கிலீஷ், அப்புறமா 12, 13, 14 3 நாள் லீவ் கொடுத்து 15ஆம் தேதி லீவு கிடையாது. யூ ஹேவ் டு கோ டு ஸ்கூல், கோச் பண்ணுவாங்க. 15ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ், அப்புறமா புதன்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறமா வியாழன் ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸுக்கு. அப்புறம் 19ஆம் தேதி ஃபிசிக்ஸு, 20, 21 2 நாள் லீவ் கொடுத்து பயாலஜி, 23, 24 கெமிஸ்ட்ரி 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12, 13, 14 மேக்ஸுக்கு 3 நாள் லீவ், 12, 13, 14. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு நாள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத ஏ கிளாஸு மேக்ஸ் குரூப்புக்கு எவ்வளோ நாள் ஸ்பேஸ் வருதுன்னா 16, 17, 18. ஃபிசிக்ஸுக்கு ஏ கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு குரூப்புக்கு 3 நாள் லீவ் வருது. அப்போ 20, 21. பயாலஜிக்கு 2 நாள், கெமிஸ்ட்ரிக்கு 23, 24. கெமிஸ்ட்ரிக்கு 2 நாள். ஸோ ஃபேர்லி ஸ்பேஸிங் தான் பண்ணியிருக்காங்க, எக்ஸப்ட் தமிழ் இங்கிலீஷ். தட்ஸ் ஆல்.